பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உண்மையா உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சொல்லுங்களேன். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, இறங்கி வந்தவரே, என்னையும் மாற்றி தேற்றவாரும் இந்த வேளையிலே. என்னையும் ஆற்றி தேற்றவாரும் இந்த வேளையிலே. ஓ என்னையும் ஆற்றி தேற்றவாரும் இந்த வேளையிலே. சொல்லுங்க, என்னையும் தேற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ரிப பம ஷதரி கடரகதலர பௌலரி ஷந்தரலர கலரபா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பகல் வேளையில், இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, உம்மையே எங்களுடைய ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை விரும்புகிறோம். எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீர், இந்த இடத்துல நீர் இருக்கிறீர், உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காண, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை பலமாய் இந்த இடத்துல கிரியை செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்யும். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை பகுதி, செய்தி பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்போ வந்தாலும் அவர் நம்மை மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் தோக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தோல்வியை சந்தித்தவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த வாரம் நமக்கு வெற்றியின் வாரம். சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியின் வாரம். அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்ற தெரிந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. பாடுங்களேன். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என்பலன் எதற்கும் அஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி, சத்த வர்ற மாதிரி கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென்.
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். பாடுங்களேன். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மையா சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு உங்க சத்தம் உயர்த்தி Thank you Lord. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும். ஆலன் சேர்ந்து பாடு பார்க்கலாம். கரங்களை தட்டிங். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர்
என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுங்களேன். வெற்றி பவனி செல்வே. விசுவாசமா? தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. ஆமென். வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம். வாய்களை திறந்து அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுங்களேன். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி. நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. சொல்லுங்களேன். தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. ஓ கத்த செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு. எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? நான் நிச்சயமா வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுங்களேன். வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா.
வெற்றி உண்டு. சொல்லுங்களேன், அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளை நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. சொல்லுங்களேன், வெற்றி வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு. ஓ, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. விசுவாசிக்கிறவங்களெல்லாம் சொல்லுங்களேன். ஓரி பாபா பாஷரலரபா. வெற்றி பவனி செல்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் தோல்வியே இல்லை? அல்லேலூயா. நான் எடுக்கிற காரியங்களில் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. என் கை செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய போகுது? நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் தொட்டு செய்யணும்னு நினச்சி பல காரியங்களில் தோல்வியை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உடைய தொழில், உங்களுடைய வியாபாரங்கள், இதில் பல நஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, தருவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தருவார். இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், இனிமேல் நீங்கள் வெற்றி பயணத்தில் போக போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷர்கள் நமக்கு உதவாமல் போனாலும் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தான் சொல்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, பிடுங்கப்படாத ஒரு வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோரும் சேர்ந்து கரங்களை தட்டி எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் விசுவாசமா சொல்லி பாடுங்க. நிச்சயமா தோல்வியை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உங்க நான் வரி கேட்டட்டும். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். திரும்ப பாடுகளை. எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? திரும்ப சொல்லுங்க. எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். பாடுங்களே. எனக்கு உதவிடும் எனது என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி
பவனி செல்வேன். விசுவாசமா உங்க நாவ அறிக்கையிடட்டும். வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். அல்லேலூயா. ஆமென். இருக்கிற இடங்கள் நம் எழுந்து நின்று ஆண்டுடைய சன்னிதானத்தில் நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேத வசனம் சொன்னபடி இந்த நாளில் கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியா, தோல்வியை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை உண்டாக்கும்படியா கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிற எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. ஓரி பாபா பா ஷத்தரலர கனபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோன்னு சொல்லுங்க, உம்மை போற்றுகிறோன்னு சொல்லுங்க, உங்களை வணங்குகிறோன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் என் குடும்பத்தை சுமந்து வந்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டபடியே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் அவரை மகிமைப்படுத்துகிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஓ, நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரை விடுதலையாக்கினார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி அபாயமிட்டேன் என்று சொல்லுகிறானே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் தோல்வியினால வெட்கத்தை சந்தித்தவங்களுடைய முகத்தை தோல்வியினால வெட்கப்பட்டு போனவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் பிரகாசிக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லப்பட்டபடியே அவரை தேடுகிறவர்கள் ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி பற்றிமேய்வ போல இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவில் இறங்கி வந்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நம் நடுவில் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி வாய்களை தரங்க, வாய்களை தரங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரீபா பாபா பா ஷத்தரல ரபா பாமா மா ஷத்தா ரீகாதல ரபா. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை விடுவிக்கிறவரேன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு மறைவிடமா இருக்கிறவரே, எங்களுக்கு புகழிடமா இருக்கிறவரே, எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறவரே, எங்களுக்கு உறைவிடமா இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஓ ரீபா பாபா மா ஷத்தரல ரகல ரீபா பாபா மாமா ஷத்துரா பல ரகல ரிகதல ரபௌல ரி ஷந்தனுபானி ராபா பாபா நிகாதல ரீபா பாபா ஹாத்தா நீர ஷந்தனுபா ரிகதல ரபௌல ரி ஷந்தனுபானி ரிகாதல ரீபா பாபா மாமா ஷதரல ரகதல ரபலபா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த சபையிலே நீர் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக செயலாற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை விடுவிக்கிற ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிறார். இதுவரைக்கும் தோல்வியை மாத்திரம் பார்த்தவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி
வெற்றியை கொடுக்கும்படியாய், உங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றும்படியாய். ஓ ரீபா பாபா ஷதரல ரகதானா ரீபா பாபா ஆண்டவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரீபா பாபா ஷதரல ரகதானா ரபலபா. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, உண்மையா யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு இறங்கி ஆசீர்வதிக்கிற, அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவிக்கிற ஓ ஹalleluya ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. ஓ ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எவ்விடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கற்பத்தில் உருவாக முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சராசரங்களை படைத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் ஞானமுள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பூமியை படைத்தவர் நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் பூமியை நிலைநிறுத்தினவரே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவராய் வானங்களை படைத்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீபா பாபா ஷதரல ரகதானா ரீபா பாபா. ஓ ரிகதல ரவௌல ரி ஷந்தரல ரபாபா மாமா காலர ஷதரல ரபலபா. ஓ அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறாரு. நமக்குள்ள ஓ சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை நிறுத்துகிற தேவனா, கைவிடாமல் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சத்த உயர்த்தி இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சத்த உயர்த்தி இயேசு எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர் நல்ல கரங்களை தட்டி ஓரி பாபா ஷதரலா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா ஓ இரக்கத்தின் சிகரம் நீரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க இயேசு மகாராஜா. ஓ இரக்கத்தின் சிகரம் நீ. நல்ல கரங்களை தட்டி இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே. பாடுங்க. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீ. திரும்ப பாடுங்க. ஏழைகளின் பலன் நீரே. எளியோரின் நம்பிக்கை நீரே.
திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க இயேசு மகா. ஓரி பாபா பஷதரலபா சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்களேன். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை. நம்பின ஒருவரையும் மறக்காத தெய்வம், தேடி வந்த ஒருவரையும் கைவிடாத தெய்வம் நம்ம ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இதுவரைக்கும் என்னை கைவிடாம, என் குடும்பத்தை கைவிடாம, என்னை மறக்காம எத்தனையோ மனிதர்கள் மறந்து போனாங்க, எத்தனையோ உறவினர்கள் மறந்து போனாங்க, எத்தனையோ நண்பர்கள் மறந்து போனாங்க ஆண்டவரே. ஆனாலும் என்னை மறக்காம என் மீது நினைவா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பாபா பஷதரல ரகதலர பலபா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை தட்டி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நினைவெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் நினைவெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. சொல்லுங்களேன். அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மலை நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே.
எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மையே நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே, என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே, என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி நன்றி நன்றி, நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தா என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுங்களேன், பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. சொல்லுங்களேன், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. எல்லாம் சொல்லுங்கள. ஓரி பாபா ஷதரல ரபாபாமா, ஓரி கதல ரபாபாபா மாமா ஷதரல ரகதல ரபலபா, ரிகதல ரபாபா மாமா ஷதரல ரபாபாபா மாமா கலர கலர பாபா, ரிகதல ரபௌல ரிஷந்தரல ரபாபாபா மாமா ஹதனா ரிபாபாபா பாபா பாபா ஷதரல. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக நிரப்புவீராக நிரப்புவீராக. ரிகதல ரபாபாபா மாமா ஷதரல ரபாபாபா மஹதரல ரபா. ஆண்டவரே இயேசுவே, ரிபாபாபா மாமா மாமா ஷதரல ரகல ரிபாபாபா மா ஷதுரல ரகல ரிபாபாபா மாமா ரிகதல ரபௌல ரிஷந்த ருபாபாபா மானா கலர ஷதரல ரகதல ரபலபா. ஓரி பாபா மாமா ஷதரல ரபாபா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிகாதாலா ரிபாபா மாமா ஷத்துராலா ரபிபாபா மா ஷக்கலா ரக்கல ரபௌல ரிகாதானா ரபாபா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வல்லமையை பார்க்கும்படி, உம்முடைய மகிமையை பார்க்கும்படி ஆண்டவரே நீர் இந்த ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றீங்க, ஆண்டவரே உங்களையே நாங்கள் நம்பி வாழ்றோம்ப்பா, உங்களையே நாங்கள் நம்பி வாழ்றோம்ப்பா, எங்களுக்கு வேற நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, உங்களையே நாங்கள் நம்பி வாழ்றோம், உங்களையே நாங்கள் நம்பி வாழ்றோம்ப்பா. ஓ ரீ பாபா மா ஷதரல ரீ பாபா பகாதனா ரீ ஷந்தரல ரகதல ரபோ. ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. உம்மையே நம்பி வாழ்வதா, நான் உமக்கே சொந்தமானே, உம்மையே நம்பி வாழ்வதா,
நான் உமக்கே சொந்தமானே, என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே. சொல்லுங்களேன், என் உயிரான கிறிஸ்து வந்ததா, உறவுக்குள் வந்து விட்டே. நன்றி 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 நன்றி. இயேசுவே இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. விசுவாசமா சொல்றீங்களா ஆண்டவரே? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. நீங்க பாடுங்களேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி 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 நன்றி. அப்படி ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எங்கள் துய நீர்க்கிற மருத்துவரே, எங்கள் துதிக்கு பாத்திரரே, எங்கள் பலனெல்லாம் நீங்கள் தான்ப்பா. எங்கள் பிரியம், எங்கள் ஆசை எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே. இந்த கல்வாரி சிலுவையினால் எங்கள் சாபங்களை உடைத்து ஆபிரகாமுக்கு வாக்குரைத்த ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தந்து எங்களை இன்று வரைக்கும் வழிநடத்தி வருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நம்பி வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ
ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் கர்த்தர் நீர் வெற்றி சிறக்க பண்ணுவீரா. இந்த வருஷத்தில் தோல்வியை கண்ட எங்களுடைய வாழ்க்கை ஜெயத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தோல்வியில் துவண்டு போய் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும். தடையான காரியங்களை மாற்றும். ஏமாந்து போன காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. ஆண்டவரே, எதிர்பார்த்து காத்திருந்து சோர்ந்து போனதெல்லாம் போகட்டும் அப்பா. இந்த வருஷத்தில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து, அவர் மேல நம்பிக்கையா இருந்து ஜெயம் எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெரிதிலே பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா, ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்று சொன்னார். மனிதனை சார்ந்தோ நாம் நிற்காதபடி தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் சார்ந்து நிற்போம் என்று சொன்னார். வாழ்க்கையை கத்து செழிக்க பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். உடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்ல நம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அதே போல சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 105:4 வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எவைகளை பேச வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவைகளை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நீர் எவைகளை ஆண்டவரே வைத்திருக்கிறீரோ, என்ன மன்னாவை கத்த நீர் இந்த வாரத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறீரோ அதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துவீரா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் உள்ள பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார் என்று சொன்னபடி பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எடுத்துட்டிங்களா? இல்லை சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போம். இன்னொரு தடவை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னொரு தடவை. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆசாப் என்கிறதான பாடல் குழு தலைவனிடத்திலே தேவனுடைய ஆலயத்திலே பாடும்படி ஒரு சங்கீதத்தை எழுதி அவனுடைய கரத்திலே கொடுத்து, இதை நீ துதி பாடலாக தேவ சமூகத்திலே நீ பாட வேண்டும் என்று சொல்லி அந்த கொயர் டீமில் இருக்கிற லீடருக்கு கொண்டு போய் என்ன செய்கிறார்? இந்த பாடலை கொடுக்கிறார். இந்த வசனத்தில் 2 முக்கியமான ஆலோசனைகளை சங்கீதக்காரன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்காக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். முதல் வார்த்தை நாடுங்கள். 2வது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்னது? நாடுங்கள். 2வது வார்த்தை தேடுங்கள். இந்த காலை நேரத்தில் நாம் எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் எதை தேட வேண்டும் அல்லது எதை நாட வேண்டும் என்று சொல்லி இந்த 2 காரியங்களை குறித்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரா. முதலாவதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற
நாடுங்கள் என்கிறதான வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சீக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேடுதல் அல்லது தேடல், நாட்டம் கொள்ளுதல், விரும்புதல், முயற்சி செய்தல் என்று சொல்லி பல அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் விரும்புதல். அல்லேலூயா. நாடுதல் அப்படின்னா அல்லது நாடுங்கள் அப்படின்னா விரும்புங்கள் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுங்களுக்குள்ளாக ஒவ்வொரு விருப்பம், ஒவ்வொரு ஆசை என்ன செய்யும் இருக்கும். ஏதோ ஒன்றை நாம் என்ன செய்வோம், விரும்பி கொண்டிருப்போம் அல்லது ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். அப்படி தானா? இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது ஒவ்வொரு விருப்பத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். இப்போ சுபா அக்காட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டணும், அதுதான் பல நாள் ஆசையாக விருப்பமாக இருக்குது. அகஸ்டாட்ட கேட்டால் எங்கள் அம்மாட்ட அடி வாங்காமல் நல்லா நான் படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அவளுக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். ஆலன்ட்ட கேட்டால் அவன் ஒரு விருப்பத்தை என்ன செய்வான், சொல்லுவான். அண்ணன்ட்ட கேட்டால் அவர் சொல்வார், நிறைய வருமானங்கள் என்ன செய்யணும், வரணும், கடையில் நல்ல லாபம் உண்டாகணும், அதுதான் என் விருப்பம், எப்படியாவது இந்த கடையை டெவலப் பண்ணி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத அவருடைய என்ன செய்யும், விருப்பமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதுதான் ஒரு பெற்றோருடைய விருப்பமாக என்ன செய்யும், இருக்கும். இப்போ அப்படியே ஒவ்வொரு இடத்துல இப்போ செல்வராஜ் பிரதர்கிட்ட கேட்டால் இப்போ அவருக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, சீக்கிரம் மனைவி அங்கேருந்து குழந்தையோட இங்கே வந்து குழந்தையோட சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும். சரி, வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் நல்ல சம்பளத்தை ஏற்றி கொடுக்கணும், அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கும். அப்படியே ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விருப்பங்களை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, விருப்பங்களையும் செய்கைகளையும் ஆண்டவர் தான் நமக்குள்ளே என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். ஆனால் எப்படிப்பட்ட விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அல்லது எப்படிப்பட்ட ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி விரும்புகிற, தேவனுடைய சித்தத்தின்படி கொடுக்கப்படுகிற ஆசைகளும் விருப்பங்களும் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். அதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஆசைகளை ஆண்டவர் தான் ஏற்படுத்துகிறார் அப்படின்னு. எல்லா ஆசைப்படுற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்துடுவார், ஏற்படுத்துகிறார் அப்படிலாம் இல்லை. அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி அல்லது பரிசுத்த வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாதபடி, அவருடைய மகிமைக்கு குறைச்சல் உண்டாகாதபடி இருக்கிற விருப்பங்களையும் செய்கைகளையும் மட்டும்தான் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செய்வார், ஏற்படுத்துவார். பார்க்கிறத எல்லாம் நான் விரும்புகிறேன், அது எனக்குள்ள ஆண்டவர் தான் தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. அல்லேலூயா. அப்போ இங்கே சங்கீதக்காரன் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் உண்டு, ஒவ்வொரு ஆசை உண்டு. ஆசை இல்லாத, விருப்பம் இல்லாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்தில் இல்லை. யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு ஆசையே இல்லை, எந்த ஆசையுமே இல்லை, சொல்ல முடியுமா? இல்லை. ஏதோ ஒரு ஆசை உங்களுக்குள்ள என்ன செய்யும், இருக்கும். நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் விரும்ப வேண்டிய, ஆசைப்பட வேண்டிய ஒன்று, சங்கீதக்காரன் முதல்ல சொல்கிறான், கர்த்தரை, அவருடைய வல்லமையை விரும்புங்கள். அல்லேலூயா. நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஆசையும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம யாரை தான் விரும்பணும், கர்த்தரை விரும்பணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதை தவிர எல்லாவற்றையும் விரும்பி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உண்டான பொருட்களை, இடத்தை, பணத்தை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறோமே தவிர தேவனை நம்ம என்ன செய்யலை, விரும்பலை. சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எதை அதிகமாக விரும்புகிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், தொழுது கொள்வோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, ஏன் ஆலயத்துக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால்,
நன்மை கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திற்குரியவைகளையே சொல்லுகிறோமே தவிர, என் ஆண்டவர் என்னை ரட்சித்து இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லும்படியா அவரை நான் தேடி போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யாது நமக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆசைகளும் நம்முடைய விருப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல் விருப்பம் நம்முடைய தேவனாக தான் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷனை எடுத்துக்கொள்வோமே, இல்லை பெற்றோரை வச்சு சொல்கிறேன். ஒரு பிள்ளை இருக்கிறான், பெற்றோர் நல்லா சம்பாதிச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க, அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. இப்போ பெற்றோருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, பிள்ளை தன்னை என்ன செய்யணும், நேசிக்கணும். ஆனால் அந்த பிள்ளை சொத்தை மட்டும் நேசிச்சுட்டு பெற்றோரை நேசிக்காமல் இருந்தால் அதனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எனக்கு வேணும், எங்கள் அப்பா அம்மா வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த தகப்பனுடைய இருதயம், அந்த தாயினுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அல்லேலூயா. அப்பா அம்மாலாம் வேண்டாம், அவங்க எழுதி கொடுக்குற சொத்து மட்டும் போதும், அதை நான் விரும்புகிறதுனால தான் எங்கள் அப்பா அம்மா உயிரோடு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். சொத்துக்கு சைன் போட்டு கொடுக்கணுமேங்கிறதுக்காக அம்மா அப்பா உயிரோடு வச்சுருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறான். ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஐயா இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கடைசி ஸ்டேஜ், பிள்ளை வேற எங்கேயோ இருக்கிறான். அவன் சொல்கிறான், இன்னும் சொத்தை என் பேருக்கு நான் மாற்றலை, எப்படி ஆனாலும் பரவாயில்லை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, என்ன செய்யுங்க, உயிரோட வச்சிருங்க, மாற்றினதுக்கப்புறம் என்ன செய்யட்டும், சாகட்டும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி தான், சாகட்டும். என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை, எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்க. அப்படி இல்லை, சொத்தை வாங்குற வரைக்கும் என்ன செய்யுங்க, எப்படியாவது அவனை என்ன செஞ்சுருங்க, பிழைக்க வச்சுருங்க. சைன் போட்டு ரேகையை வச்சதுக்கப்புறம் டியூப்பை என்ன செஞ்சிருவோம், உருவிடுவோம். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி உலகம்தான் அப்படி இருக்குது. அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கிறவங்களும் அப்படி தான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும், நன்மையை தரணும், காரு மேலே கார் வாங்கணும், சரி வீடு மேலே வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், எல்லாம் வாங்கணும், எல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும். ஆனால் என்ன செய்ய மாட்டேன், அவரை விரும்ப மாட்டேன், அவரை தேட மாட்டேன். ஆனால் எல்லாம் என் வீட்டு வாசலுக்கு தேடி வரணும். நான் சபைக்கு போகிறதே ஆசீர்வாதத்துக்காக தான், இந்த உலகத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சபைக்கே போகிறேன். இல்லை, நாம் விரும்புவது அவரை விரும்பணும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நீங்கள் தேவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தருவார். இப்போ ஒரு பிள்ளை இருக்கிறான், பெற்றோர் அதிகமாக நேசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, நீங்கள் இருக்கிறதா எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பெற்றோர் என்ன செய்வாங்க, இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஆசைப்படுவாங்க. தேவனும் அப்படி தான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்காக அல்ல, உங்களை தேடி வரேன், நீங்கள் என்கிட்ட பேசுனா போதும், உங்கள் சத்தத்தை கேட்டால் போதும், உங்களை ஆராதிச்சா போதும், சபையில் வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை துதிச்சா போதும். இப்படிப்பட்ட ஆசையோடு எத்தனை பேர் சபைக்கு வருகிறோம்? அல்லேலூயா. இங்கே அதான் தாவீது சொல்கிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன செய்யுங்க, விரும்புங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த தாவீதினுடைய விருப்பத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 42 சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களை வாசிங்க. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது.
நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. போதும். இவன் எதை நினைக்கிறான் அப்படின்னா, துரத்தப்பட்ட நிலைமையில் காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள போய் ஒளிந்திருந்த சூழ்நிலையிலும் இவன் அங்கே தன் ஜீவனை பாதுகாக்கணும்னு சொல்லி என்ன செய்யல, விரும்பல. நாம் ஆலயத்திற்கு போய் வருவேனே, ஜனங்களோடு கூட ஆலயத்திற்கு போய் வருவேனே, அதை என்ன செய்கிறான், நினைவு கூறுகிறான். அதை எப்படி சொல்றான் அப்படின்னா, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. இந்த மான் ஏன் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மானுடைய சரீரத்திலிருந்து ஒரு வகையான ஒரு ஸ்மெல் என்ன செய்யும், வெளியில் வரும். தண்ணி குறைய குறைய குறைய, அதாவது சரீரத்தில் இருக்கிறதான தண்ணி குறைய 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 அந்த ஸ்மெல் என்ன செய்யும், ரொம்ப தூரத்துக்கு அது நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல்லை கேட்ச் பண்ணி சிங்கம் என்ன செய்யும், அதை தேடி வரும். அதனால் இந்த மான் என்ன செய்யும் அப்படின்னா, தான் உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக எங்கே நீரோட இருக்குது அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட என்ன செய்யுமா, சுற்றி திரியுமா. அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்கு. அதை போல சொல்கிறான், ஆண்டவரே என் ஜீவனை நான் பாதுகாத்து கொள்வதற்கு உங்களை தேடி உங்கள் ஆலயத்திற்கு வருகிறத நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். நான் எப்போ ஆலயத்தில் வந்து நிற்பேனோ அப்படின்னு சொல்கிறான். தாவீதுனுடைய விருப்பத்தை பாருங்க. அவனுடைய விருப்பம் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்கணும், தேவ ஆலயத்திற்கு போகணும், அவரை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவரை ஆராதிக்கணும் என்கிற ஒரே ஒரு விருப்பத்தை தவிர வேறு விருப்பம் அவனிடத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 26 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 26 சங்கீதம் 8 வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. 26:8. கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். தாவீது என்ன சொல்றான், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் என்ன செய்கிறேன், வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன் அப்படின்னா விரும்புவேன். கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்பேன், அதைத்தான் நான் விரும்புவேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே விரும்புவேன். எதை விரும்புவானா, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருப்பதையே என்ன செய்வேன், நான் விரும்புவேன். ஒரே ஒன்றை நான் தேவனிடத்தில் கேட்பேன். நான் எதை கேட்குறேனோ அதை தான் விரும்புவேன். அந்த விருப்பம் என்ன அப்படின்னா, நான் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்வேன், இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட விருப்பம் இருக்குது? 11:30 முடிக்க வேண்டிய பாஸ்ட்ரு 5 நிமிஷம் கூட போனால் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்போ முடிப்பாரோ. 1/2 மணி நேரம் நிற்கிற ஆராதனையில் கூட ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டோம் அப்படின்னா எப்போ உட்கார சொல்லுவாரோ. அல்லேலூயா. ஆனால் தாவீதுனுடைய விருப்பம் அப்படி இல்லை. ஜீவனுள்ள நாளெல்லாம் 24/7 எப்பவும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே தான் நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 84:10 நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும்
ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். 1000 நாட்கள் வீட்டில் இருக்கிறத பார்க்கிலும், வேற எங்கேயோ உட்கார்ந்து வசதியான இடங்களில் இருக்கிறதை பார்க்கிலும், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்றான். இன்னைக்கு ஆலயத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா உங்கள் வீட்டில் என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ தான் என்ன செய்யும், குளிர் காய்ச்சல்லாம் வரும். லைட்டாக மழை தான் தூரிகிட்டு இருக்கோம், தூரலோடு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்காம இன்றைக்கி மழை பெய்யுது, நாளைக்கு என்ன செய்வோம், போவோம், அடுத்த வாரம் போய்க்கும். எப்போ ஆலயம் திறக்கும், எப்போ ஜெபம் நடக்கும், எப்போ ஆலயத்துக்கு போவோம், எப்போ தேவனுடைய சமூகத்தில் உட்காருவோம், எப்போ ஜெபிப்போங்கிற வாஞ்சையும் விருப்பமும் நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும், இருக்கணும். எது பிரதானமான ஒரு விருப்பம் அப்படின்னா அதுதான். நம்ம ஆண்டவரை நேசிப்போம் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், விரும்ப வேண்டும். தாவீதினுடைய விருப்பம் அப்படிதான் இருந்தது. சங்கீதம் 55:14 நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறான், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு காலத்தில் குடும்பமாக என்ன செய்வோம், ஆலயத்துக்கு போவோம். இன்றைக்கி ஹஸ்பண்டு அனுப்பி விட்டுட்டு ஒய்ஃப் வீட்டில் இருக்குது, ஒய்ஃப் அனுப்பிவிட்டு ஹஸ்பண்டு வீட்டில் இருக்கிறாங்க. பெற்றோர் மட்டும் வராங்க, பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்காங்க, வர மாட்டேங்காங்க. ஆனால் இங்கே சொல்கிறான், நாம் ஆலோசனை பண்ணி, இன்பமான ஆலோசனை பண்ணி, நாளைக்கு சபைக்கு போகணும் அப்படின்னா நைட்டே நல்ல ஆலோசனைகளை சொல்லி, நல்ல ஆலோசனை பண்ணி ஜெபித்து, இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போடணும், இத்தனை மணிக்கு எந்திக்கணும், இத்தனை மணிக்கு கிளம்பி நம்ம சபைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நைட்டே பிளான் பண்ணி குடும்பமாக என்ன செஞ்சாங்களாம், ஆலயத்துக்குள்ளே வந்தாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரணும், பெருக பண்ணணும், வீடு கொடுக்கணும், காரு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆலயத்தை நாட மாட்டேன், தேட மாட்டேன், வாஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தோன்னா ஆண்டவர் ஒன்றும் தரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வாஞ்சையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் உங்கள் வாஞ்சைக்கும் மேலே ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். காலையில் கிளம்பும் போதே ஆலயத்தை குறித்த பாரம், ஆலயத்தை குறித்த வாஞ்சை இருக்குதா? 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம 8:50க்கெல்லாம் உள்ளே போகணும், ஸ்தோத்திரம் பண்ணும்போதே உள்ளே உக்காரணும் அப்படிங்கிற வாஞ்சையோடு எத்தனை பேர் வரோம் சொல்லுங்கள்? இருக்கட்டும், 10 நிமிஷம் கழித்து போவோம், டீ போடு. இப்போ தான் பாஸ்ட் என்ன செஞ்சுருப்பார், ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். போய்க்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிருது, இன்னும் கொஞ்சம் போற்றி தூங்கிட்டு பிரசங்க நேரத்துக்கு கூட என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அல்லேலூயா. இல்லை, ஆண்டவர் வந்துடுவார் முன்னாடியே. நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா உங்களால் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. என்னைக்கிடா ஞாயிற்றுக்கிழமை வரும், என்னைக்கு பாஸ்டர் நம்ம சபையில் ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க, என்னைக்கு உபவாச ஜபத்துக்கு வருவாங்க, என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஒருத்தராவது ஃபோன் பண்ணி பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்க சொல்லியிருக்கிறோமா? அல்லேலூயா. பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணி சிஸ்டர் உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரட்டுமா அப்படின்னு கேட்கணும். நம்ம நிலைமையை பாருங்கள். என்னைக்கிடா பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வருவார், பாஸ்டர் இந்த வாரம் வந்துடுவீங்களா, நாளைக்கு வந்துடுவீங்களா, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், குடும்பமாக ஆயத்தமாக இருக்கிறோம், நீங்கள் வந்த ஆசீர்வாதம், நீங்கள் ஜெபித்த ஆசீர்வாதம்.
பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட்டை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனால் போதும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதே பெரிய பாடாதான் என்ன செய்யுது இருக்குது. வீட்டில் உட்காந்து தனி ஜெபம் பண்ணுறதுக்கு பெரிய பாடு, பைபிளை வாசிக்கிறதுக்கு பெரிய பாடு. நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் என்ன செய்யணும்? ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் வாழ்க்கையில் நிறைவேறணும். கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக நிறைவேறாது. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஆலயத்தை வாஞ்சிக்கணும், ஜெபத்தை வாஞ்சிக்கணும், ஆலயத்துக்கு வரணும், கூடி ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தாதான் என்ன செய்யும்? வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, வாக்குத்தத்தம் கிடச்சிட்டு எப்படியாவது ஆண்டவர் செஞ்சிருவார். அப்படி இல்லை. நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் என்ன செய்வார். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே தாகமாக வாஞ்சையாக இருந்து காரியங்களை செய்கிறோமோ, காலைல 5 மணி ஆனால் அலாரம் வச்சு எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் அமரணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேலைக்கு போகும்போது ஜெபிச்சுட்டு போகணும், வந்து நன்றி சொல்லணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே, அவரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, வேறு நபர் இல்லை, அவர் தான் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும், அவரை மாத்திரம்தான் நான் பற்றி கொண்டு இருப்பேன்னு என்னைக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? உயர்வும் மேன்மையும் வரும். அது இல்லாமல் ஏதோ ஆலயத்துக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு போனோன்னா நிச்சயமாக சொல்கிறேன், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. ஏன் பாஸ்டர் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் வீட்டிலையே உட்காந்துருப்போமே அப்படின்னு சொன்னால், வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். வேகமாக வாசிங்க. 16வது வசனம். யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும்? ஆலயத்தில். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆலயத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், என்னாலும் எப்போதும் என் இருதயம் என் செவி இங்கே தான் என்ன செய்யும்? இருக்கும். ஏன் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வர சொல்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்தில் இருக்குது. விடுதலை ஆகணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் வந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இதை பரிசுத்தப்படுத்தி இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார். போன வாரம் சொன்னேன், நேற்று செல்வராஜ் பிரதர் நானும் பேசி கொண்டிருந்தோம். நேற்று நைட்டு கீபோர்டு வாசிக்கிறேன் பாஸ்டர் நான் ஆராதனையில் அப்படின்னு சொல்லி வாஞ்சியோட விருப்பத்தோடு வந்தார். அல்லேலூயா. ஊழியம் செய்யணுங்கிற விருப்பம் அவருக்குள்ளே வந்துட்டு, பயன்படணுங்கிற விருப்பம் வந்ததுனால நேற்று அவங்களாகவே 10 மணிக்கு மேலே, பரவாயில்ல பாஸ்டர் 10 மணிக்கு மேலே வந்துடுறேன்னு சொல்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் நான் கூட நினச்சேன் இந்த சிங்காசனம் அங்கே எங்கேயோ போயிடும் போல் அப்படின்னு, ஆனால் சென்ட்ரில் இருக்குது. யார் வந்து பார்த்தாலும் இங்கே ஆண்டவர் இருக்கிறதா போல் தான் என்ன செய்யும்? இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சங்கீதம் 11:4 வாசிங்க. சங்கீதம் 11:4. வேகமாக வாசிங்க. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? ஆலயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார்.
ஆலயத்தில் இருக்கிறார், ஆலயமாகிய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். சங்கீதம் 82:1 வாசிக்கும் பொழுது தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் சபைக்கு நம்ம வரணும் அப்படின்னா, தேவன் சபையில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இங்கே செய்யப்படுகிறதான துதி, இங்கே செய்யப்படுகிற ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்களுக்கு அவருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்குது. அவருடைய இருதயம் இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறபடியினால வாஞ்சியோடு வந்திருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கும், அவருடைய இருதயத்தின் பாரத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை பாரப்படுத்துறதுக்கும் நீங்கள் எங்கே தான் வரணும்? ஆலயத்துக்கு வரணும். இந்த ஊழியத்தை குறித்ததான பாரம் உங்களுக்கு உண்டாகணும்னா இங்கே சபைக்குள்ளே வரணும். அப்போ தான் ஆலயத்தை குறித்ததான இந்த உங்களை குறித்ததான உங்கள் குடும்பத்தை குறித்ததான பாரத்தை அவருடைய இருதயத்தில் இருக்கிறத உங்களுக்கு என்ன செய்வார்? சொல்லுவார். அதனால தான் தாவீது சொல்றான், எப்போ தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பேன். ஏன்னா எப்பவும் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறவன், பலி செலுத்துகிறவன், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் இப்போ ஆலயத்துக்கு போகாமல் அவனால் எதுவும் செய்ய முடியலை. என்னதான் குகைகள்லையும் அங்கேருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் அந்த ஆலயத்தில் போய் ஆராதிக்கிற மாதிரி என்ன செய்யலை? இல்லை. போன வாரத்தில் செல்வராஜ் அவங்களுடைய ஓனர் சொல்லிட்டாங்க ஆலயத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அவர் காலையிலே போயிட்டு வந்துட்டார். அவரை கூப்பிட்டு வேலையில் வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, அண்ணே நீங்கள் என்ன நினச்சிட்டாலும் பரவாயில்லை, ஆலயத்துக்கு போயிட்டு தான் வருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம்? எது முக்கியம்? ஆலயம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறத விட வேறு பெரிய ஒன்றுமே இல்லை. பிசாசு சில கன்னிகளை வச்சுருப்பான். ஞாயிற்றுக்கிழமை வாங்க உங்களுக்கு கூட ஒரு 200 ரூபா கூட்டி தரேன். நம்ம அந்த 200 ரூபா பார்த்துட்டு ஆண்டவர் வச்சிருக்கிற 2000 ரூபா ஆசீர்வாதத்தை இழந்துட்டு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தை தவிர வேறு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் கட்டளையே அதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், அதில் வேலையை செய்யக்கூடாது. இவ்வளோ தூரம் தான் நடந்து போகணும், இதை தான் செய்யணும், அதுதான் உங்களுக்கு கட்டளை. இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப இரக்கமாக இருக்கிறதுனால, கிருபையாக இருக்கிறதுனால நம்ம பாட்டில் என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போகாமல் மனம் போல போக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆலயத்தில் இருக்கிறது தான் பாதுகாப்பு. இங்கே ஆலயத்துக்கு வரும்போது தான் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோன்னு தெரியும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமை போதிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது ஆலயத்தில் தான் சொல்லப்படுகிறது. இதுதான் பாதுகாப்பு. உங்களுக்காக 4 பேர் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தால் உங்களுடைய பாதுகாப்பு எடுக்கப்பட்டு போகும். பாதுகாப்பு இல்லைன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1ஆம் தேதி ஆண்டவர் சொன்ன மாதிரி திறப்பு இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் உள்ளே என்ன செய்வான்? வந்து போயிட்டு போவான். துஷ்டன் வீட்டுக்குள்ளே வருவான், பலவீனம் வீட்டுக்குள்ளே வரும், கஷ்டம் வீட்டுக்குள்ளே வரும், வியாதி வீட்டுக்குள்ளே வரும், தேவையில்லாத சண்டைகள் வீட்டுக்குள்ளே வரும், எரிச்சல்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஆசீர்வாதம் கிடைக்காது, நன்மை கிடைக்காது, எடுத்த காரியத்தில் ஜெயம் பெற முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் தோல்வியில் தான் உட்காந்துருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆலயத்தை நாடி ஆலயத்துக்குள்ளே வந்தோன்னா நன்மையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருவார். சங்கீதம் 65:4 சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 65:4 உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம். லேலோய். ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்திற்கு வருதுல ஒரு நன்மை இருக்கு. உம்முடைய வீட்டின் நன்மையினால் அப்படின்னா ஆலயத்தினுடைய நன்மையினால நாம் என்ன செய்வோமா? திருப்தியாவோமா? எது முக்கியம்? எது முக்கியம்? ஆலயம் முக்கியம்.
ஒரு வேலை வெளியூரில் வேலை இருந்தாலும் அங்கே போயாவது என்ன செய்யணும், ஆலயத்துக்கு போயிட்டு தான் வேலைக்கு என்ன செய்யணும், போகணும். உறவினர்களில் கல்யாணம் வச்சுருக்கிறாங்க, அதனால் ஆலயத்துக்கு போகாமல் நான் போகிறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆலயத்துக்கு வந்துட்டு தான் என்ன செய்யணும், போகணும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கர்த்தர் மேலே வாஞ்சையாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார், தருவார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ஆலயத்தை தேடி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். போதும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஓய்வு நாளில் மட்டும் இல்லை, எப்பவும் ஜெபிக்க தேவாலயத்திற்கு போகிற வழக்கத்தை இயேசு வைத்திருந்தார். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம்னு சொல்லி 3 வேளையும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே பவுலை போல பயன்படுத்தும், ஆண்டவரே தாவீதை போல பயன்படுத்தும், ஆண்டவரே ஆபிரகாமை போல ஆசீர்வதியும், யாக்கோபை போல ஆசீர்வதியும் அப்படின்னா நம்ம ஆபிரகாமா இருக்கிறோமா, யாக்கோபா இருக்கிறோமா, தாவீதா இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். தானியேல் 3 நேரமும் ஜெபம் பண்ணா சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தப்பு வைக்கப்பட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அவ்வளோதான் நம்ம ஜெபமே. அவன் 3 வேளையும் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணால் தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சும், சிங்கக்கபிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சும் அவன் ஜெபம் பண்ணுறதை என்ன செய்யலை, விடலை. யோசேப்பு பரிசுத்தமாக இருந்தான், அவன் பாவம் செய்யலை. பாவம் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் அதை தட்டி கழித்து அவன் தேவனுக்காக, என் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் நினச்சதுனால ஆண்டவர் அவனை உயர்த்தி கொண்டு போய் வச்சார். தாவீது ஒரு இடத்துல தவறி போனான், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு திருந்தினான். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும் பொழுது சில எச்சரிப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும், பாவங்கள் உணர்த்தப்படும். அப்போ என்ன செய்யணும், அந்த எச்சரிப்பை கேட்டு பாவத்திலிருந்து விடுபடணும். இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது, உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார். இன்னொன்று எரேமியா 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் என்ன இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. சில நேரங்களில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால் உங்கள்கிட்ட என்ன செய்வார், பேசுவார். வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசலையா, ஆலயத்தில் வந்து உட்காருங்க. வீட்டில் உங்களால் ஜெபிக்க முடியலையா, ஆலயத்தில் வந்து ஜெபிங்க. அல்லேலூயா. மூன்றாவதா சங்கீதம் 63:2 பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் உம்முடைய வல்லமையையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய வல்லமை எங்கே இருக்குது அப்படின்னா ஆலயத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், வியாதி சுகமாகும், பலவீனங்கள் மாறும். ஆலயத்துக்கு வரும் பொழுது சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும், தேவை சந்திக்கப்படும். அல்லேலூயா. அன்னாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவருடைய நாச்சியாரால் அதிகமாய் துக்கப்படுத்தப்பட்டவள், வேதனை அவளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறவதான். ஆனால் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேதனை இருந்ததுனால புருஷனை தேடி போகாமல் ஆலயத்தை தேடி என்ன செஞ்சா, போனான். ஆலயத்தில் போய் வாய் திறந்து சொல்ல முடியாத அளவில் துக்கம் அவளுக்குள்ளே இருந்ததுனால
அழுகிறா. இருதயம் ஆண்டவரிடத்துல பேசி கொண்டிருக்கிறது, வாய் திறந்து பேச முடியல. ஒருவேளை தனக்கு இருக்கிறதான துக்கத்தை சொன்னோம் அப்படின்னா மற்றவங்க கேட்டு சிரிப்பாங்களோ, இருதயத்தில் இருக்கிற பாரத்தை சொன்னால் மற்றவங்க கேட்டு ஏதாவது நினைச்சு கொள்ளுவாங்களோ அப்படின்னு அவ யோசித்திருக்கலாம். எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் அவ இருதயத்தை ஊற்றி தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்பட்டது, அவருடைய வேதனை மாற்றப்பட்டது, அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்ததுக்கு அப்புறம் வேதம் சொல்லுகிறது அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஆலயத்தில் வந்து ஜெபித்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். ஏன்னா ஆவியானவர் இங்கே இருக்கிறா, நம்மளை தொடுவார், நம்மளை டச் பண்ணுவார், நம்ம கண்ணீரை துடைப்பா, ஆறுதலான வார்த்தைகளை வசனங்களை நமக்கு தருவார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை காட்டிலும் வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு தீர்மானம் எடுங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை விரும்புங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? ஆலயத்தில் தான் இருக்கிறார். இந்த ஆலயத்திற்கு நீங்க வரணும். ஒரு வாரம் கூட மிஸ் ஆகக்கூடாது. விக்னேஷ் பிரதரை பார்த்து சொன்னேன், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஆண்டவர் உங்களை வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையில் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து நிற்கணும். நீங்கள் எங்கே போனாலும் ஆலயத்துக்கு வந்துடணும். அவங்க வந்துட்டுருக்குறாங்க. லேலூயா, லேலூயா. வேலை இருக்குது, நிறைய வேலையை கொண்டு வந்து கொடுப்பான் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அதை எல்லாத்தையும் உதறி தள்ளணும், அதை உதறி தள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை வர்ற எல்லா ஆசீர்வாதமும், சபைக்கு போகாதபடி வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் உதறி தள்ளணும். தள்ளி பாருங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிற உயர்வே வேறு. லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணும் பொருளும் அவருடையது, இந்த பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. நீங்கள் அவரை வாஞ்சிக்கும் போது, அவரை விரும்பும்போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது, சமூகத்தை விரும்பும்போது அவர் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி என்ன செஞ்சிருவார்? கொடுத்துருவார். அல்லேலூயா. தாவீது சொன்ன மாதிரி தேவையானது ஒன்றே, நான் ஒன்றை கேட்பேன். அது என்னன்னா, வாழ்நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் அமருவதையே நான் என்ன செய்வேன்? தெரிந்து கொள்வேன். நேரம் கிடைக்கும்போது ஆலயத்தில் உட்காந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வாரம் குடும்பமாக என்ன செய்யுங்க? சபைக்கு போங்க. சபையில் வந்து விளையாடாதீங்க, சபையில் வந்து கை தட்டாமல் இருக்காதீங்க, சபையில் பாடாமல் இருக்காதீங்க. ஏன்னா வல்லமை இங்கே இருக்குது, தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்குது. ஒரு வார்த்தை வரும்போது நமக்கு நேராக வரும் பொழுது ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சு ஆமைன்னு சொல்லக்கூடாது. சில காரியங்கள் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, நம்ம பாவத்தை சில நேரத்தில் கண்டித்து உணர்த்தும் பொழுது அதையும் ரிசீவ் பண்ணி அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யுங்க? உங்களை ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ தூரம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து தேவனுக்கு ஏற்றவைகளாக மாறுறீங்களோ அவ்வளோ தூரம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மை உயர்வையும் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் ஆசையெல்லாம், என் விருப்பமெல்லாம் நீங்கள் மட்டும்தான்ப்பா. என் ஆசை இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் உள்ளவைகளில் இல்லை, ஆசீர்வாதங்களில் இல்லை. என் ஆசை நீங்கள் தான்ப்பா, நீங்கள் போதும், நீங்கள் போதும்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வல்லமை உங்களை நிரப்பும். ஆசீர்வாதம் இல்லாட்டியும் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தருவார். ஆலயத்தின் நன்மையினால் உங்களுடைய வாய்களை அவர் திருப்திப்படுத்தும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மாத்திரம் ஒரு வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? விட்டுறாதீங்க. நாளானது சமீபித்து வருவது போல, நாளானதுன்னா தேவனுடைய நாள், சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். எவ்வளோ நாள் சீக்கிரமாக வரப்போகுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன செய்யணும்? புத்தி சொல்லி அவங்கள சபைக்கு வர சொல்லணும். அதை தான் வேதம் சொல்லுது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.
சபை கூடுதலை விட்டு விட்டோம் அப்படின்னா நம்மளால் அவருடைய வருகையில் போக முடியாது. அல்லேலூயா. அது நினச்சி பார்த்து வார சபை கூடுதலுக்கு என்ன செய்யுங்க, போங்க. அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில்ப்பா இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஆண்டவரே, இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறப்பா. நான் சபை கூடுதலை விட்டு விட மாட்டேன்ப்பா. சபை கூடு வருகிறத நான் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. ஓ ரீபா பாபா ஷத்தரலரபா. இத்தனை நாட்கள் நான் ஆலயத்துக்கு போகாமல் ஆண்டவரே உங்களை வாஞ்சிக்காம, உங்களை விரும்பாம, என் விருப்பமெல்லாம் உலகத்தின் மேலே இருந்ததுப்பா. என் விருப்பமெல்லாம் உலக காரியங்கள் மேலே இருந்ததுப்பா. ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆலயத்திற்கு வருகிறத ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் இனிமேல் ஆலயத்துக்கு போவேன்ப்பா. ஒரு வாரம் கூட தவறாமல் ஆலயத்துக்கு நான் போவேன். யார் வந்தாலும் யார் வரலாட்டையும் நான் ஆலயத்துக்கு போவேன். நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போவோம். ஒரு தீர்மானத்தை எடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நீங்கள் கொடுத்த வேலை, நீங்கள் கொடுத்த உயர்வு, உங்களை தேடாமல், உங்களை தேட விடாமல் அந்த உயர்வு எனக்கு தேவையில்லைப்பா. அந்த வேலை எனக்கு தேவையில்லைப்பா. அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். இந்த வைராக்கியம் உங்களுக்குள்ளே வரணும். இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த மாட்டாரா? ஒரு நல்ல வேலையை கொடுத்தவர் இனிமேல் ஒரு நல்ல வேலையை கொடுக்க மாட்டாரா? அவருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது இன்னும் அதிகமாக அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டி காரியங்களை செய்ய என் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்களேன். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இன்னைக்கு தீர்மானம் எடுத்தவங்க சரியான நேரத்துக்கு நான் ஆலயத்துக்கு வருவேன். 9 மணினா 8:50 நான் உள்ளே வந்துடுவேன். குடும்பமாக உள்ளே வந்துடுவோம். இனிமேல் ஆலயத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஆலயத்தினுடைய காரியத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஏனென்று சொன்னார், கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய வார்த்தை இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. மற்றவங்க விட்டு விடுகிறத மாதிரி நான் விடமாட்டேன்னு சொல்கிறவங்க மாத்திரம், நான் குடும்பமாக ஆலயத்துக்கு வருவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு விஷயம் நீங்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பல நேரங்களில் அந்த தீர்மானத்தை பிசாசு உடைப்பான். ஓரி பாபா பானா ஷத்தரல ரகதல ரபலபா. ஆண்டவரே நான் விரும்புகிறேன்ப்பா, நீங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு விரும்புங்க. அந்த விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் நிறைவேற்றவர் போதுமானவராக இருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. சொல்லுங்க 2 கரங்களை உயர்த்தி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு,
உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீர்தானே. பாடுகளேன். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஆசையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்க தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா, எங்க ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். ஆண்டவரே, உங்களை நாட எங்களுக்கு உதவி செய்யும். ஆழமாக உங்களை நாட உதவி செய்யும். மேலோட்டமாக இல்லைப்பா. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால மேலோட்டமாக ஆலயத்துக்கு வந்தேன், அவரை தேடினேன், அப்படி இல்லை ஆண்டவரே. ஒரு ஆழமான அன்பு நீர் எங்கள் மேலே வச்சிருக்கிற மாதிரி ஆழமாக உங்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யுப்பா. ஆழமாக உங்களை தேட எனக்கு உதவி செய்யுப்பா. உங்கள் கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இனிமேல் தவறாமல் நாங்கள் ஆலயத்திற்கு வர ஆண்டவரை உதவி செய்யும். யாரெல்லாம் அந்த நாளில் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களோ அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க நீர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. இன்னும் உங்களை அதிகமாக தேட, இன்னும் உங்களை அதிகமாக விரும்ப நீர் எங்களை கிருபை செய்வீரா. உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்த நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததுனால தான் இதை நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை ஆலயத்துக்குள்ளே வர வைக்கிறார் அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். அல்லேலூயா. வேறு எதுக்காகவும் இல்லை. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம், அவர் பேசுகிறதான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஆலயத்துக்குரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். வீட்டில் போய் நீங்கள் ஆலோசனை பண்ணி குடும்பமாக என்ன செய்யுங்க, நீங்கள் வருவதற்கு முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வராதவங்களையும் கூட்டிகிட்டு வர நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென்.